அல்லேலூயா. வேகமாக ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஆண்டுடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியது. ஆண்டுடைய வார்த்தை தான் நம்ம உயர்த்தக்கூடியது. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருக்குமாக பேசுகிற ஆண்டவர். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் பேசுகிறவர். காலவேளை நம்மோடும் பேசுவாராக. நம்ம மாறி மாறி வாசித்த வேத பகுதியினுடைய 5வது வசனத்தை தியானத்துக்கென்று எடுத்து வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை நாங்கள் கூடி வந்து இவ்வளோ நேரம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பாட்டுனால, சாட்சியினால், கொடுப்பதுனால. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மீதியான வேலையில் நீங்கள் எங்களோடு பேசணும். நீங்கள் ஆமென் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தம் வெளிப்படும்படியாக, உம்முடைய சித்தம் வெளிப்படும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எங்கள் நடுவில் செய்வாடுகிறபடினால உமக்கு நன்றி. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நல்லா சொல்லுவோம். ஆமென், ஆமென். முழு பலத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் அன்பு கூறுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் வாசித்ததான அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, யாக்கோபின் தேவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். யார் அது? என்ன தேவனா? யாருடைய தேவனா? யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி அவரை தன் நம்பிக்கையாக, அதே தேவனை தனக்கும் தேவனாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தில் கூட நாம் வாசிக்க முடியும். 144 15வது வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லாங்கம்மா. கர்த்தரை தான் தெய்வமாக கொண்டிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஏனென்றால் நம்ம பாக்கிய பெற்றவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. 33ஆம் சங்கீதத்தில் நம்மளால் வாசிக்க முடியும். 12வது வசனம் இப்படியாக சொல்லுது. 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி. ஆமேன். அவரை சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதவசனம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேன். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றவர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அதை நாம் என்ன சொல்ல, ரெகக்னைஸ் பண்ணுறோமா? ரெகக்னைஸ் இன் த சென்ஸ் அதை நம்ம உணர்ந்து கொள்கிறோமா? கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறேன், யாக்கோபின் தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிறேன், நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கேன், நான் ரொம்ப பாக்கியவான், பாக்கியவதி என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்கிறோமா? கண்டிப்பாக உணர வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு ஜெபத்தை செய்துட்டு வந்தேன். ஆண்டவரே, இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது இப்படியாக ஒரு உணர்வு வந்துச்சு. சரி, நம்ம ஏதாவது ஒரு பாசேஜ் எடுத்து இன்றைக்கி தியானித்து அதை ஒருவரும் கேட்க மனம் இல்லாமல் ஏசாயாவை திருப்பி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்கன்னு அப்படிப்பட்ட சோதனையிலேருந்து நீ ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லி, எனக்கும் சோதனை உங்களுக்கும் சோதனை ஆகிரும் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே ஏசாயாவிலேருந்தே பேசுகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜபத்தோடு கூட ஒரு வேத பகுதியை தியானித்து வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இப்போ தான் உங்கள் மூலம் மலர்றது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. சீக்கிரமாக இந்த வசனத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆமென். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். இப்போயாவது நல்லா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ யாக்கோபின் தேவனை தன் ஜனம் தெய்வமாக, ஆமென், ஹல்லேலூயா, தனக்கு கர்த்தராக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரத்தில், ஆமென், ஹல்லேலூயா, 2 விதமான குரூப், 2 விதமான மக்கள் இனத்தை கர்த்தர் வேறுபடுத்தி காட்டுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை நாம் வாசிக்கும் பொழுது வாசிங்க முதல் வசனம். தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாக இருங்க அப்படின்னு சொன்னால், ஆமென், பல கண்டங்களில் இருக்கிற மற்ற எல்லா ஜனங்களையும் பார்த்து
ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பிள்ளைங்களை சொல்லுவோம்ல அந்த மாதிரி சைலண்ட்டாக இருங்க. இந்த 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 இது எங்கெல்லாம் சொல்லுவாங்க சொல்லுங்களேன்? எங்க? ஸ்கூலில். வெரி குட். எங்க? ஹாஸ்பிட்டலில். எதாவது சொன்னீங்களா? யார் 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 இப்போ சொல்கிறீங்க? எதுவுமே என்ன சொன்னீங்க? தப்பு செய்கிறப்ப. ஓகே, பிளேஸ் கேட்குறேன். யாரோ இங்கே ஒருத்தர் சொன்னீங்க, ஏதோ சொன்னீங்க. மேரி சொல்லுங்க. நீதிமன்றத்தில், நான் அதை தான் எதிர்பார்த்தேன். நீதிமன்றத்தில் சலசலப்பாக இருக்கும், முக்கியமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மொமெண்ட் ஜட்ஜு உள்ளே வந்து உட்கார்ந்தோன்னே என்ன சொல்லுவார்? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அப்படின்னா என்ன பண்ணுங்க? அமைதியாக இருங்க, அட்டென்ஷனை இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? மௌனமாக இருங்க, பேசாமல் இருங்க, கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த அதிகாரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் நியாயாசனத்தில் ஒரு நீதிபதியாக வந்து அமர்ந்து ஆமென் ஒரு விசாரணை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே சொல்றார், தீவுகளே மௌனமாக இருங்க. ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக என்ன பண்ணுங்க? மௌனமாக இருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க? நீங்கள் வந்திருக்கீங்க, என்கிட்ட முறையிட வந்திருக்கிறீங்க, கேஸ் வாதாட வந்திருக்கிறீங்க, பேச வந்திருக்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? புதிதாக்கி கொண்டு வாங்க, பலப்படுத்தி கொண்டு வாங்க. பொதுவாக ஒருத்தவங்க முன்னாடி போய் பேசணும், அவர் பயங்கரமாக கேள்வி கேட்பார், பயங்கரமாக மடக்குவாருன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிட்டு போவோம்? எல்லா கேள்விக்கும் அவர் இப்படி கேட்டால் இதை சொல்லணும், அவர் இப்படி மடக்குனா இதை சொல்லி தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? ப்ரிப்பேர் ஆகிட்டு போவோம். ஒரு நல்ல ஒரு பயங்கரமான காம்படிட்டர் கூட போய் காம்படிட் பண்ணணும், அவங்களோட ஓடணும், அவங்களோட சண்டை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? போய் என்ன பண்ணிட்டு போவோம்? பயங்கரமாக அவங்க எவ்வளோ ஸ்பீடில் ஓடுறாங்க, அவங்க எவ்வளோ பலம், அவங்களுக்கு எது பலம், அந்த டீமோட எது ஸ்ட்ரென்த் என்னன்றதை நம்மளாம் நல்லா செக் பண்ணி பார்த்து என்ன பண்ணுவோம்? அதுக்கு நம்மளை தயார்படுத்தி கொண்டு போவோம். அதுதான் சொல்கிறார், ஜனங்கள் தங்கள் பலனை என்ன பண்ண வேண்டுமா? புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு என்ன பண்ணுங்க? நீங்கள் அப்புறம் வந்து பேசுங்க. இப்போ என்ன பண்ணுங்க? அமைதியாக இருங்க. அந்த மாதிரி இப்போ செய்தி நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, சத்தம் கேட்குது. ஹல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணுங்க? பின்பு நீங்கள் என்ன பண்ணுங்க? பேசுங்க. நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல மற்ற ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க, யார்கிட்ட வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படி சொல்லி ஆண்டவர் தன்னை குறித்து சொல்கிறார். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரையுள்ளவர் யார் தெரியுமா? ஆண்டவர் யாரை குறித்து சொல்கிறாரு இந்த வசனத்தில்? கிழக்கிலேருந்து ஆண்டவர் யாரை கொண்டு வந்தார்? கிழக்கிலேருந்து ஒரு மனுஷனை ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தார். யார்? ஆபிரகாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கிழக்கிலிருந்து ஆபிரகாமை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனை நீதிமானா அவனை எழுப்பி மாற்றி அவனை என்ன பண்ணுறாரு? அல்லேலூயா, அவனை அழைத்து வந்தார். அப்புறம் என்னெல்லாம் பண்ணுறாரு? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்தாராம். அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அப்புறம் என்ன பண்ணார்? அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியும் ஆக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினாரா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பி ஆமென் இவ்வளவு காரியங்களை செய்து வந்தேன் என்றதை அந்த சபைக்கு முன்னாடி சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவனை நடத்தி அழைத்து வந்து அவனை இப்படிலாம் மாற்றினேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை நடக்கவும் பண்ணினவர் யார் என்று சொல்லி கேள்வி எழுப்பி அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வளவரைக்கிறவர் யார்? முந்தின இருக்கிற கர்த்தராகிய நான் தானே. அப்புறம் என்ன சொல்றாரு? பிந்தினவர்களோடு மீட்பவராகிய அது நான் தான் சொல்றார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவன் ஒரு சாதாரண மனுஷனையும் எழுப்பி அவனை பெரிய ஜாதி ஆக்குறவர். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சாதாரண மனுஷனை, ஏதோ ஒரு மூலையில் இருந்த மனுஷனை, தோல்வியில் துவண்டு அவமானத்தில் நிறைந்து துக்கத்தில் இருக்கிற மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு
அவனை உயர்த்தினதை இந்த இடத்துல சொல்கிறார். அது செய்தது யாருன்னு தெரியுமா? நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்க தெரியுமா? யாருக்கிட்ட வந்து நிற்கிறீங்க தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். முந்தினவராக இருக்கிற, ஆமென், பிந்தினரோடும் இருக்கிற கர்த்தராகிய என்னிடத்தில் வந்திருக்கிறீங்க, ஹல்லேலூயா என்று சொல்லும் பொழுது, ஆமென், 5வது வசனத்தில் வாசிங்க. தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்தரங்கள் நடுங்கும், அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறார். பாருங்க, இதை கேட்டு இதை பார்த்து, ஆமென், அந்த தீவுகள் எல்லாம் என்ன பண்றாங்க? தீவுகள்னா ஜனங்கள், மற்ற ஜனங்கள்னு வச்சுக்கோங்க. அவங்களாம் என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. கண்டு பயப்பட்டு, பொதுவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? பயத்தில் இருக்கிறப்ப கவனிச்சிருக்கிறீங்களா? இல்லை ஒரு டீச்சருக்கோ இல்லை ஏதாவது ஒரு பயத்தில் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிப்பாங்க? நீ ஒன்றும் பயப்படாது, ஏதாவது மாறும், ஏதாவது நடந்துடும். இன்றைக்கி சார் வந்து என்ன பண்ண மாட்டார்? அசைன்மெண்ட் கேட்க மாட்டார், இன்றைக்கி டெஸ்ட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணிக்குவாங்க? கொஞ்சம் அப்பாசையை கொஞ்ச நேரத்துக்கு பேசி சந்தோஷப்பட்டுக்குவாங்க. கரெக்டாக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே சார் என்ன பண்ணுவார்? கிளாஸ்க்குள்ளே வரும்பொழுதே டெஸ்ட்டுக்கெல்லாம் ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ அவன் ஒருத்தன் முடிஞ்ச பார்த்துவான், டே என்னடா சொன்னேன் அப்படின்னு. கிளாஸில் டெய்லிக்கும் டெஸ்ட் வைக்கிற சார்லாம் இருப்பாங்க. அவங்க இன்றைக்கி வரும்பொழுது அவர் டெஸ்ட்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருக்கக்கூடாது, எப்படியாவது மறந்துடணும். அவர் மறந்துடுவாரா அப்படி சொல்லி தான் ஒருத்தர் பேசிக்குவாங்க. இல்லை ஏதாவது பேசி கேட்டு அவர் என்ன பண்ணிடலாம்? டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம், அவர் இன்றைக்கி மடை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் வரும்பொழுதே அவர் என்ன பண்ணுவார்? ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு வந்து காட்டு, டெஸ்ட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகுங்க, புக்கை மூடுன்றுவாங்க எடுத்தோடனே. அப்போ அந்த இடத்துல அவங்க ரொம்ப சோர்ந்து போவாங்களோ. இங்கேயும் இவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் பார்த்தோன்னே அவன் கண்டு நடுங்கி பயந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறான்? சகோதரனுக்கு திடன்கொள், நீ பரவாயில்ல, தைரியமாக இரு, நம்ம எப்படியாவது அவர்கிட்ட பேசிக்கலாம், வா தைரியமாக இருன்னு ஒருத்தர் அது யாருக்கு சொல்கிறாங்க? யாருக்கு சொல்கிறத பாருங்கள். 7வது வசனம் வாசிங்க. சித்திர வேலைக்காரன் தட்டானையும். சித்திர வேலைக்காரன்னா என்னது? வரைகிறது, ஓவியம். அப்ப சித்திர வேலைக்காரன் என்ன பண்றான்? தட்டானை. தட்டுறதுனா கொல்லன். நகை செய்கிறவங்க, அதை என்ன சொல்றது, நகையோ இல்லை ஏதோ ஒரு ஆசாரியா? என்னையே ஏன் குழப்புறீங்க? அவரையும் ஆசாரி தான் சொல்லுவாங்களா? மன்னிச்சிருங்க. அப்போ அப்படி அவங்கள உற்சாகப்படுத்துறான் இவன். நீ ஒன்றும் கவலை, திடன்கொள், தைரியமாக இரு, கொஞ்சம் பயப்படாமல் அந்த தைரியமாக நெல்றா அவருக்கு முன்னாடி, நீ ஒன்றும் கொஞ்சம் பயமாக காட்டிக்காத, கொஞ்சம் தைரியமாக இரு, கலங்காத அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அடுத்தது, சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி. சுத்தியால மெல்லிய தட்டுறவனா? ஆயுதம் செய்கிறவங்க, இரும்பு செய்கிறவங்க. அப்புறம் எப்படி தெரிஞ்ச சொல்லுங்க, இங்கிலீஷில் என்ன போட்டுருப்பார்? சரி, ஓகே. அப்படியே ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க? மாறி என்ன பண்ணிக்கிறாங்க? நீ திடன்கொள், நீ சோர்ந்துராத அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க? உற்சாகப்படுத்துறதை நம்ம அந்த இடத்துல வாசிக்க முடிகிறது. அவன் எதற்காக? இந்த நியாயாதிபதிகிட்ட போய் பேசுறதுக்காக, ஒரு மாதிரி நிற்கிறதுக்காக, அவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய பயங்கரமான வல்லமையை பார்க்கும் பொழுது பயந்து நடுங்கி ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறான்? உற்சாகப்படுத்திக்கிறான், திடன்கொள், தைரியமாயிருன்னு. ஆனால் ஆண்டவர், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தம்முடைய ஜனத்தை பார்த்து 8வது வசனத்துல, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். போதும். ஹல்லேலூயா, ஆமென். தீவுகளை பார்த்து மௌனமா இரு, பேசாம இரு, நான் யார் தெரியுமான்னு கேட்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து, ஆமென், மற்ற ஜனங்களிடத்துல, ஆமென், ஹல்லேலூயா, அதிகார தொனியில் சொன்னவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து திரும்பி சொல்றாரு, ஆமென், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி அந்த டோனை, ஆமென், ஹல்லேலூயா, மாறிடுச்சு. தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாக இருங்கன்றதை எப்படி சொல்லியிருப்பாரு? ரொம்ப அதிகாரத்தோடு, கர்ஜனையோடு சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே தம்முடைய ஜனத்தை பார்த்து பேசும் பொழுது, என் தாசனாகிய இஸ்ரவேலே,
நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, ஹல்லேலூயா, நான் என்ன பண்ணேன், பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, ஆமென், ஹல்லேலூயா, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நியாயசனத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமென். தீவுகள் மற்ற ஜனங்கள் வந்து கடுமையாக எதிர்த்து ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை, அதாவது அப்படி ஒரு கம்பேரிசன் தான். என்ன நடக்குது, தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக மற்றவர்கள் எதிர்த்து வராங்க, ஃபைட் பண்ணி வராங்க, அவங்கள கேப்சர் பண்ண வராங்க, அவங்கள பிடிக்க வராங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கொள்ளையடிக்க வராங்க. அப்போ ஆண்டவர் நியாயாதிபதியாக இருந்து, ஆமென், அவங்களுக்கு நடுவில் நின்று ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நியாயம் விசாரிக்கிறார். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தம்முடைய ஜனம் என்ன பண்ணிட்டு இருக்கு, பயந்து நடுங்கிட்டு இருக்கு, நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஏனென்றால் ஏசாயா, அல்லேலூயா, இஸ்ரவேல் தேசத்துக்கும் யூதா தேசத்துக்கும், ரெண்டு தேசத்துக்கும் என்ன பண்ணுறாரு, தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஒரு பின்னணித்தை லைட்டாக சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் தேசமாக மாறின பிறகு கிட்டத்தட்ட நியாயாதிபதிகள் கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க, ஒரு 400 வருஷம் கிட்ட அவங்களே 400 இயர்ஸ் நியாயாதிபதிகள் ஆளுகை செய்தாங்க. அதுக்கப்புறம் பின்பதாக ராஜாக்கள் வந்தாங்க. முதல்ல சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சவுல் ராஜாவாக வருகிறார். அவர் 40 வருஷம் அரசாள்றார். அப்புறம் சொல்லுங்க, தாவீது ராஜாவாக வருகிறார் சமஸ்த இஸ்ரவேலுக்கும். அவரும் எத்தனை வருஷம், அவரும் 40 வருஷம், ஏறக்குறைய 40 வருஷம். அப்புறம் அவருடைய மகனாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் என்னவா வராரு, ராஜாவாக வருகிறார். அவரும் 40 வருஷம் ஆளுகை செய்கிறாரு. சாலமோனுக்கு பிற்பதாக, ஆமென், ராஜ்யம் என்னவா பிரியுது, 2ஆக பிரியுது. சாலமோனுடைய பிள்ளைகள் எரோபயாம் ரெகோபயாம் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, தனித்தனி ராஜ்யமாக பிரிகிறாங்க. 10 கோத்திரம்லாம் சேர்ந்து ஒரு ராஜ்யமாக பிரியுது. அதுதான் நார்தர்ன் கிங்டம், வடக்கு ராஜ்யம், இஸ்ரவேல்னு அழைக்கப்பட்டுச்சு. 2 கோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, தனியாக அது ஒரு ராஜ்யமாக தெற்கு ராஜ்யமாக மாறினுச்சு. அதுதான் யூதா தேசம். ஹல்லேலூயா. இப்போ இவர் ஏசாயா எந்த காலகட்டத்தில் வரான்னு சொன்னால், கிட்டத்தட்ட அந்த இஸ்ரவேல் ராஜ்யம் அடிமையாக சிறைப்பட்டு போகிற காலத்தில் கிட்டத்தட்ட ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்ல வரப்போ 20 ராஜாக்கள் இஸ்ரவேல் ஆளுகை செய்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எலியா போன்ற பல தீர்க்கதரிசிகள்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஏசாயா வருகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்ணுறாரு, வடக்கு ராஜ்யத்துக்கும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, தெற்கு ராஜ்யத்துக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதே நம்மளால் பார்க்க முடிகிறது. தெற்கு ராஜ்யத்தில் அவர் வருகிற காலத்தில் அதுக்கு முன்னாடி 11 ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்க முடிகிறது. ஓகே, அப்போ இந்த இடத்துல இஸ்ரவேல் என்ன பண்ணுது, தன் தாசனாகி இஸ்ரவேலை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன பண்ணேன், தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அந்த தீவுகள் மற்ற அசீரியா போன்ற தேசங்கள் இஸ்ரவேல் தேசங்களை பிடிக்கிறதுக்காக வரும்பொழுது, எதிர்த்து வரும்பொழுது, வழக்காடி வரும்பொழுது இஸ்ரவேல் தேசம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, பயந்து நடுங்கிட்டு இருக்கு. இப்போ சொல்கிறார் ஆண்டவர், நடுவில் நின்று சொல்கிறார், நியாயாதிபதியாக நிற்கிறவர் சொல்கிறார், நியாயசனத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, ஆமென், மற்றவங்களை பார்த்து அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு தம்முடைய ஜனத்தை பார்த்து, பயந்து இருக்கிற தம்முடைய ஜனத்தை பார்த்து, கலங்கி இருக்கிற தம்முடைய ஜனத்தை பார்த்து, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், சொல்கிறாரு, நீ என் தாசனுங்கிறார். ஹல்லேலூயா, நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் சர்வெண்ட்னு சொல்லப்பட்டிருக்குது. யூ ஆர் மை சர்வெண்ட். சர்வெண்ட்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரன், ஆக்சுவலாக சொல்லலாம் வேலைக்காரன், பணிவிடைக்காரன். இன்னும் ஆக்சுவலாக சொல்ல வர்றது பைபிள் என்ன சொல்வதுன்னா அடிமை. என்னது அடிமை? அடிமைக்கு என்ன ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்குது சொல்லுங்கள். அடிமைக்கு என்ன அவங்களுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது? எதுவுமே கிடையாது. அடிமை என்றவனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, எந்த சொத்தும் கிடையாது, சொந்த விருப்பம் கூட கிடையாது. மாறாக ஒன்றே ஒன்று தான், அவருடைய எஜமான் மட்டும்தான். ஆமென் சொல்லலாமா? அது மாதிரி ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சொல்கிறாரு, யூ ஆர் மை சர்வெண்ட். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள், ஆமென், அது அந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அதனுடைய ஆழம் அதிகமாக இருக்குது. ஆமென், என்னுடைய சர்வெண்ட்னு சொல்லும்பொழுது, என்னுடைய அடிமைகள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு மற்றது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. உலகம் தருகிற பாதுகாப்பு, உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களோ அதுவல்ல, நானே உங்களுக்கு தேவன். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் தாசனாகிய இஸ்ரவேலே,
ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. ஹல்லேலூயா. நாம் யாக்கோபின் தேவனை கொண்டிருக்கிறோன்னு சொல்லி பாக்கியவான்கள் சொல்லி சிந்திக்கிற நம்ம முதல்ல ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் தெரிந்திருக்க வேண்டியது என்னவென்றால் ஆமென் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்கிறீங்களா? ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த தேவனை நான் தெரிந்து கொள்ளலை, அவர் தான் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறப்ப என்ன பேரை சொல்கிறாரு அந்த இடத்துல வாசிங்க. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. யாக்கோபே. யார் இந்த யாக்கோப்? அவன் ஈசாக்கினுடைய மகன். ஆமென் ஹல்லேலூயா. யாக்கோபுனாலே நமக்கு ஞாபகம் வருது, அந்த பேருடைய அர்த்தம் என்னது? எத்தன். ஆமென். ஏமாற்றுக்காரன் என்றுதான் பொருள். ஆமென். தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி தப்பித்து ஓடினவன், தன்னுடைய தகப்பனுடைய ஏமாற்றி ஆசீர்வாதங்களை வாங்கினவன் என்றுதான் யாக்கோபுக்கு பொருள். அப்படிப்பட்ட மோசமான ஆமென் ஹல்லேலூயா ரொம்ப மோசமான பின்னணியத்தில் இருக்கிறவன் தான் யாக்கோபு. ஆனால் அப்படிப்பட்டவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாம், நானும் அப்படி தான் இருந்தேன். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை தெரிந்து கொண்டீங்களே, உங்களுக்கு நன்றின்னு கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இன்னும் மோசமாக தான் இருந்தது நம்முடைய வாழ்க்கை. ஆமென். நம்முடைய வாழ்க்கை சொல்ல முடியாத அளவுக்கு, விவரிக்க முடியாத அளவுக்கு, பெருமையாக சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமென். பாவத்தில் ஆமென் ஹல்லேலூயா உலக பிரகாரமாக அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். தாசனாய் மாற்றிருக்கிறார், அவருக்கு பிள்ளையாக மாற்றிருக்கிறாரு, அவருடைய சுதந்திரமாக மாற்றிருக்கிறாரு. ஆமென். யாக்கோபை தெரிந்து கொண்டதற்கு என்ன காரணம் சொல்லுங்களாமே? ஹல்லேலூயா. அதே வசனத்தில் இருக்கிற அவன் ஆபிரகாமின் சந்ததி. ஆமென் ஹல்லேலூயா. அவன் யாக்கோபு அவன் மோசமான நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டதற்கு அவன் முக்கியமான ஒரு காரணம், அவன் ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நான் தான் ஆபிரகாமின் சந்ததி? ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நாம் யார்? ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? எத்தனை இருந்தோம், ஏமாற்றுக்காரராக இருந்தோம், பொய்யராக இருந்தோம், தூஷிக்கிறவராக இருந்தோம், விக்கிரக ஆராதனை செய்கிறவராக இருந்தோம், நம்மை முதலாவது கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் அவன் யாக்கோபை தெரிந்து கொண்ட தேவன் இந்த கால வேளையில் இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார் என்பதில் நாம் மிகுந்த சந்தோஷம் அடைய வேண்டும். ஆமென் சொல்லுறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் தான் உன்னை எடுத்து, நான் தான் உன்னை அழைத்து வந்தேன்னு சொல்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்கேயோ இருந்தோம், ஏதோ ஒன்று வணங்கிட்டு இருந்தோம், ஆனால் இங்கே உட்கார வச்சு இந்த தேவனை ஆராதிக்க வச்சிருக்கிறாருன்றப்ப எத்தனை பேர் சொல்கிறீங்க, அவர் தான் என்னை எடுத்து, அவர் தான் என்னை அழைத்து வந்து ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன அவருக்கு தாசனாக மாற்றிருக்கிறாரு? எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனை கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லும் பொழுது ஆமென் அதற்கு நாம் எப்படி தகுதியுள்ளவர்களாக மாறணும் என்றால் அவர் நம்மை தெரிந்து கொண்டதினால். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னும் அவரை அறியாதவர்கள், அவரை நேசிக்காதவர்கள், அவரை மெத்த படித்தவர்கள், ஞானிகள். ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நம்ம மேல் வைத்த ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. நீ என் தாசன் மீண்டும் சொல்கிறார் 9வது வசனத்தில். நீ என் தாசன், நான் உன்னை என்ன பண்ணேன்? தெரிந்து கொண்டேன். நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை என்ன பண்ணுவதில்லை? வெறுத்து விடுவதில்லை. பிள்ளைங்களை கூப்பிடும், அடிக்க மாட்டேன் வா, பயந்து நடுங்கிட்டு இருக்கோம், என்ன நடக்கும்னு தெரியல, இப்போ அப்பா வந்து என்ன சொல்லுவான்னு தெரியல, இப்போ எவ்வளோ அடி விழுவும் தெரியல, பெல்ட்டில் விழுவுமா, தொடப்பத்தில் விழுவுமா, கரண்டியால் விழுவுமான்னு தெரியாதப்போ பிள்ளைங்க என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஒரு தப்பு பண்ணிட்டு இல்லை ஒரு ஏதாவது நடந்துட்டு நிற்கும் பொழுது எப்படி கூப்பிடுவோம்? அநேக நேரத்தில் அவனை அடிக்க மாட்டேன் வா அப்படி சொல்லியிருக்கீங்களா? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் வா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படி தான் இந்த இஸ்ரவேல் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எதிர்க்கிற தீவுகள், மற்ற ஜனங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவன் எதிர்த்து ஃபைட் பண்ண வந்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து, நீ நான் தெரிந்து கொண்ட ஜனம், ஆமென் ஹல்லேலூயா, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நான் வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஹல்லேலூயா அவங்கள உற்சாகப்படுத்துகிறார். நான் தெரிந்து கொண்ட ஜனம் நீ, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் உன்னை தெரிந்து கொண்ட ஜனம் நீ, என் தாசன் என்று சொல்லி நான் உன்னை என்ன பண்ணுவதில்லை, வெறுப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஹல்லேலூயா அவரிடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி சொல்லிட்டு 10வது வசனத்தில் சொல்றார், வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஜனம் இஸ்ரவேல் ஜனம் அவங்களை எதிர்க்கிற மற்ற ஜனம், இப்படி 2 கம்பேரிசன் வச்சுக்கோங்க. நடுவில் ஆண்டவர்.
இப்போ இந்த ஜனத்தை நெருக்குறாங்க, இவங்களுக்கு எதிராக வர்றாங்க. இப்போ இந்த ஜனங்கள்லாம் ஏற்கனவே சொன்ன பயந்து இருக்கிறாங்க, நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களோட பேசுகிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்ட ஜனம். ஆமென் ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு அவங்க 10வது வசனம் சொல்லுது, பயந்து இருக்கிறாங்க, திகைத்து இருக்கிறாங்க. திகைத்துனா கலங்கி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இப்போ இந்த இடத்துல ஜனங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறாரு, அவங்கள்ட்ட பேசுகிறாரு, நீ ஏன் பயந்துருக்கிற? ஆமென். இந்த 10வது வசனத்தில் 2 காரியத்தை சொல்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு வாக்கு தத்துவம், ஒரு கட்டளை. என்ன கட்டளை என்ன சொல்லுங்கள், எல்லோரும் பேசுங்க. இதில் இருக்க கட்டளை என்னது? நீ பயப்படாதுன்றது தான் கட்டளை. பயப்படாதுன்றது கட்டளை. வாக்கு தத்துவம், நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பொதுவாக நம்ம சர்ச்சில் வாக்கு தத்தத்தோடு என்ன கொடுப்போம்? கட்டளையும் கொடுப்போம். அதுதான் ஆண்டவருடைய மாடலும் கூட. வெறும் வாக்கு தத்தத்தை மட்டும் கொடுத்துட்டு போகிறது. ஆமென். அது எப்படி சுதந்திரிக்கணும்னா அந்த கட்டளை என்ன பண்ண வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல கட்டளையோடு கூட வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணாத, பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட பேசுகிறாரு, நான் தெரிந்து கொண்ட ஜனம், நீ என் தாசன். ஆமென். நான் உன்னை வெறுத்துற மாட்டேன், நான் உன்னை விட்டுற மாட்டேன். நீ என்ன பண்ணாத. ஆமென். எதிரையை பார்த்து, எதிராக இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். நான் உன் கூட என்ன பண்ணுறேன்? இருக்கிறேன்றார். எத்தனை பேர் இந்த காலவேளை இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எதை பார்த்தாலும் பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் பயம். ஆமென். எதிர்க்கிறவர்களை பார்க்கும்பொழுது பயம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னெல்லாம் உங்களுக்கு இருக்குது, எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆமென் 11வது வசனத்தில் உண்மையில் எரிச்சலாக இருக்கிறாங்க. அவன் மேலே என்ன பண்ணுறாங்க? எரிச்சலாக இருக்கிறாங்க அநேகர். அப்புறம் அவனுக்கு எதிராக வழக்காடுறாங்க. இன்றைக்கி நமக்கும் ஆமென் ஹல்லேலூயா அநேக சூழ்நிலைகள், ஆமென், பொறாமை உள்ளவர்கள் இருக்கிறாங்க, நமக்கு எதிராக இருக்கிறாங்க, எரிச்சல் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, நமக்கு எதிராக வழக்காடுறவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பயத்தோடு இருக்கிறோம், கலக்கத்தோடு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எதிர்க்கிறவர்களை பார்த்து, நம்ம மேலே எரிச்சலாக இருக்கிறவர்களை பார்த்து, நமக்கு விரோதமாய் வழக்காடுகிறவர்களை பார்த்து, ஆமென் ஹல்லேலூயா சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பயந்து கொண்டிருக்கிறோம், கலங்கி கொண்டிருக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. காரணம், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன்றார். ஹல்லேலூயா. ஆமென். கம்பேரிசனை பாருங்கள். இங்கே பயந்து நடுங்கிட்டு இருக்கவங்கள பார்த்து சொல்கிறாரு, உனக்கு எதிர்த்து வருகிறவங்கள, உன் மேலே எரிச்சலாக இருக்கிறவங்க, உனக்கு எதிராக வழக்காடுகிறவங்கள, ஆமென், பார்த்து நீ என்ன பண்ணாத, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதன்றாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் உன் கூட இருக்கிறேன்றாரு. அல்லேலூயா. 2வது சொல்கிறார், திகையாதேன்னா கலங்காதேன்னு அர்த்தம். இன்றைக்கி நமக்கு பயத்தோட எக்ஸ்ட்ரீம் தான் என்னது? கலக்கம். ஆமென். கலக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகுனா, வயிறே கலக்கிரும், காலெல்லாம் நடுங்கும், கிடுகிடுன்னு நடுங்கும். அந்த இடத்துல நிற்க முடியாது. நிற்கும் பொழுது ஷிவரிங்காக இருக்கும், படபடப்பாக இருக்கும், கையை கொஞ்சம் என்ன வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஆமென். கலக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் தேவன். ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எதுக்கு இதை நினைப்பூட்டுகிறார் என்றால், நாம் அவரை மறந்து விட்டோம். எதை மறந்து விட்டோம்? நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அநேக நேரங்களில் மறக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கலக்கம் அடைகிறோம், பயம் அடைகிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவர் மீண்டுமாய் நினைப்பூட்டுகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை கை கொடுத்து சொல்லுங்கள், ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவரே உங்களுக்கு தேவனாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் உன் தேவன். ஆமென் சொல்லுங்களேன் நல்லா சந்தோஷமா. ஆமென். கலங்காதீங்கன்னு சொல்லுங்கள், பயப்படாதீங்க. ஆமென். அவர் உங்களோடு இருக்கிறார், அவரே உங்களுக்கு தேவன். ஆண்டவர் தேவன் என்பதை மறந்துடும். ஒரு ஜேபி பிலிப்புன்னு சொல்லி ஒரு ஆத்தர், ஒரு புக் எழுதுகிறவர், யுவர் காட் இஸ் டூ ஸ்மால் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. என்ன புக்கு? யுவர் காட் இஸ் டூ ஸ்மால். அப்படின்னா உன் தேவன் மிகவும் சிறியவர் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்புறம் உள்ள என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நீங்கள் அவருடைய மகத்துவங்களை மறந்துட்டீங்க, நீங்கள் அவருடைய வல்லமையை மறந்துட்டீங்க. ஆகவே உங்கள் தேவன் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? சிறியவராக இருக்கிறாரு. இந்த காலை வேளையில்
ஆமென். ஆண்டவரை, அவருடைய மகத்துவங்கள், அவருடைய வல்லமையை, அவரால் செய்ய முடிய கிரியை, அவருடைய பராக்கிரமத்தை நம்ம மறந்து இருக்கிறனால தான் கலக்கத்தில் இருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த காலையில் சொல்றாரு, ஆமென், நான் தெரிந்து கொண்ட என் தாசனே, என் ஜனமே, நீ பயப்படாத, நீ திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் தேவன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லிடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவன்னு சொல்லி நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், மாத்திரமல்ல என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்றாரு. என்ன காரியம்? 3 காரியம் சொல்லுங்க. நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேணும்? அவர் பலசாலியாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பலன் தருகிறவராக இருக்கணும். இஸ் ஆல் மைட்டி அப்படின்னு சொல்ல பார்க்குறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மளை என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவார். 2வது சகாயம், உதவி அப்படின்னு சொல்லும்போது ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமேன். 3வது ஆமேன், தாங்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தப்புவிக்கிற தேவன். ஆமேன். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். பலவீனத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிறோம். ஆமேன். உதவியே இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறோம், தவிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தப்புவிக்க யாருமே இல்லைன்றோம். ஆண்டவருடைய கரம் நமக்கு துணையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன். அவரே நம் தேவன். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். இந்த யாக்கோபின் தேவன், ஆமேன், அவர் யாக்கோபை தெரிந்து கொண்டது போல இந்த காலவேளையில் இங்கே உட்கார்ந்திருக்க நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். முதலாவதாக தெரிந்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த 12வது வசனம் கூட வாசிச்சிங்கன்னு சொன்ன அந்த 11:12 நான் சொல்லி முடிச்சிடுறேன் வேகமா. ஆமேன். ஹல்லேலூயா. உனக்கு எரிச்சலாக இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்களாம்? வெட்கி லட்சையடைவார்களாம். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவர். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம இவங்களுக்கெல்லாம் தான் பயந்துட்டு இருக்கோம், இந்த சூழ்நிலைக்கெல்லாம் தான் பயந்துட்டு இருக்கோம். இதுலேருந்து எப்படி காப்பாற்ற போகிறோம், இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்றா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், ஹல்லேலூயா, நான் உன் தேவன்பா, நீ பயப்படாத, இதுக்கெல்லாம் பயப்படாத, இதெல்லாமே மாறுன்றார். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுன்றார். விசுவாசித்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நமக்கு இருக்கிற பயம், நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவைகள், பிரச்சனைகள், சுமைகள், இவைகள் எல்லாவற்றையும் மாற்ற என் தேவனால் கூடும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் பலப்படுத்துவார், அவர் சகாயம் பண்ணுவார், தாங்குவார் என்பதை நாம் மறக்கிறோம். ஆகவே தான் கலக்கம், ஆகவே தான் பயம். ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஆமென். காரணம், அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். 2வது அவர் காரணத்தை வாசிக்கலாமா? ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 13வது வசனத்தை வாசிங்க. தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். முதலாவது யாக்கோபின் தேவன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற ஜனத்தை அவரே என்ன பண்ணாராம் சொல்லுங்க. முதல் பாயிண்ட் தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. தெரிந்து கொண்டார். ஆமென் ஹல்லேலூயா. 2வதாக ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அந்த யாக்கோபின் தேவன் நமக்கு துணை நிற்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். துணை நிற்கிறார். ஆமென். அவர் சொல்றாரு, நான் வலது கையை பிடிச்சு கூப்பிட்டு சொல்றாரு, நான் உனக்கு என்னவா இருக்கேன்? துணையாக இருக்கிறேன். யாராவது ஒருத்தவங்க நம்ம கையை பிடிச்சி பயப்படாத, தைரியமாக இரு. பொதுவாக இழப்பின் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் அவங்க கையை கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தாலே அவங்களுக்கு என்ன வரும்? ஒரு பெரிய ஆறுதல் வரும், ஒரு பெரிய தைரியம் வரும். நமக்கு துணைக்கு ஒரு ஆளாவது இருக்கிறாங்களே, நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு ஆளாவது இருக்காங்களே. இந்த இடத்துல பயந்து இருக்கிற, அவன் நடுங்கி இருக்கிற, கலங்கி இருக்கிற, தவித்து கொண்டிருக்கிற, அவன் திகைத்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலை பார்த்து கையை பிடிச்சு சொல்வது போல சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவர் மேலே நம்பிக்கை கொண்டு இருக்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? துணையாக இருக்கிறேன். அவர் துணையாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர் வசனம் சொல்லு. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு பூச்சின்றாரு. யாக்கோபு எப்படிப்பட்டவனா? கம்பேர் பண்ணும்போது பூச்சியோட கம்பேர் பண்ணுறாரு. அப்புறம் இஸ்ரவேலை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ ஒரு சின்ன கூட்டம் தான், ஆனால் நான் உனக்கு துணை நிற்கும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா நீ என்ன பண்ணுவ? ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மலைகளை தகடுபுடி ஆக்குவ.
ஆமென் மிதித்து நொறுக்கி போடுவ, குண்டுகளை ஆமென் பதருக்கு ஒப்பாக்குவ. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பதற போல் அதை நீ பறக்கடிப்ப என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார்னு சொன்னால் நம்ம பூச்சி தான். நம்ம யாரு தான்? நீங்களாம் சொல்லுங்கள், நம்மளாம் யாரு தான்? ஒரு பூச்சி தான். கடந்த நாட்களில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மூஞ்சி கழுவுனேன். அந்த தண்ணி இப்படி ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ நான் அந்த தண்ணியை பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு எறும்பு கூட்டம், ஒரு எறும்பில் ஒரு சில எலும்புகள் அந்த வழியாக வருது. அந்த தண்ணி போயிட்டு அது ரெகுலராக போகிற ரூட்டாட்டுக்கு அந்த தண்ணி போனோடனே அதுங்க என்ன பண்ணுதுங்க, அந்த எறும்பு போக முடியல. இது இங்கிட்டு போகுது, அங்கிட்டு போகுது, எங்கிட்டு போனாலும் அதனால் என்ன பண்ண முடியல. அந்த யூஸ்வலாக அந்த ஓடிட்டுருக்க கொஞ்சம் தண்ணி தான், சும்மா லைட்டாக. அந்த எறும்புக்கெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும், சும்மா கொஞ்சோண்டு தண்ணி. ஆனால் அதால் என்ன பண்ண முடியல, அதை கடக்க முடியல. இதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுதான் நான், இதுதான் நம்ம, இதுதான் இஸ்ரவேல் ஜனம். இது ஓடிட்டுருக்கிறது தான் என்னது, யோர்தான் போல் எனக்கு இமேஜினேஷன் வருது. அவங்க கடக்க முடியாமல் செங்கடலுக்கு முன்னாடி நின்னது போல் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணி ட்ரை ஆனோடனே அது என்ன பண்ணிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக கடந்து போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணார், செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில் அவங்களை என்ன பண்ணார், நடக்க பண்ணினார். அப்போ கம்பேரிட்டிவ்லி எனக்கு அது என்னதான், அது அந்த எறும்பு என்னது, ஒரு சின்ன பூச்சி. ஆமென். அந்த சின்ன அதுக்கு அந்த நதி என்னது பெருசு. ஆனால் எனக்கு அது சாதாரண. அப்படி கையில் தள்ளி விட்டாலே என்ன ஆயிரும், அந்த தண்ணி ட்ரை ஆயிரும். ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டேன்னா என்ன ஆயிரும், ட்ரை ஆயிரும். அப்போ ஆண்டோடைய பார்வையில் நம்மளாம் எப்படி இருக்கிறோம், பூச்சி மாதிரி தான் இருக்கிறோம். நமக்கு உதவி செய்கிறது ஒரு லேசான காரியம். ஆமென் சொல்லாமா? நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை நமக்கு தான் பெருசு, நமக்கு முன்னாடி இருக்க தேவை நமக்கு தான் பெருசு. ஆனால் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பூச்சி தான். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு, இன்னொன்று என்ன சொல்றாரு, நீ சின்ன கூட்டம் தான். சின்ன கூட்டம். இஸ்ரவேல் பயப்படுது, எல்லாம் எதிர்த்துன்னு வரான். அசீரியா வரான், எகிப்து வரான், பாபிலோன் துரத்திக்கிட்டு வரான், பயந்து நடுங்கிட்டு இருக்கான். நம்ம சின்ன கூட்டமேனு ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த துணை நிற்கிறேன். எத்தனை பேர் இந்த காலவேளை அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எனக்கு துணை நிற்பார். அவர் துணை நிற்கும் பொழுது ஆமென் மதில்களை மிதித்து நொறுக்கி குன்றுகளை என்ன பண்ண முடியும், நம்மளால் தவிடுபடி ஆக்க முடியும். விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஹல்லேலூயா. நம்ப முடிகிறதா? மதில்கள் மிதித்து நொறுக்கப்படும், குன்றுகள் தகடுபடி ஆகும். நம்மளால செய்ய முடியாது, ஏன்னா நம்ம சின்ன கூட்டம். ஆமென் ஹல்லேலூயா. சிறு பூச்சி தான். ஆனால் என் ஆண்டவர் என் கையை பிடிச்சி எனக்கு துணை நிற்பாருன்னு சொன்னால் நான் புதிதும் கூர்மையுமான ஆமென் ஹல்லேலூயா பற்களுள்ள எந்திரமாய் மாறுவேன். ஆமென் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் அப்படி மாற்ற வல்லவன் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. பூச்சி தான், ஆனால் கர்த்தர் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக மாற்றி நமக்கு எதிராக இருக்கிற மதில்களை ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மலைகளை நொறுக்கி குஞ்சுகளை என்ன பண்ண வைக்க வல்லவர், தகடப்பொடி ஆக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ முதல்ல ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்னு பார்த்தோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், பயந்துக்கிட்டு இருந்தோம். ஆமென் ஹல்லேலூயா. நடுங்கிட்டு இருந்தோம், திகைத்து கொண்டு இருந்தோம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் என்கரேஜ் பண்ணுறார். இல்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன் கூட இருக்கேன், உன்னை பலப்படுத்துவேன். ஆமென். உன்னை என்ன பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன், உன்னை தாங்குவேன்னு சொன்னார். இங்கே 2வது பாயிண்டில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்ன பண்ண, ஆகவே உன்னை நான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மலைகளை நொறுக்கத்தக்கதாக குண்டுகளை தகடுபடி ஆக்கத்தக்கதாக உன்னை நான் மாற்றுவேன். நீ என்ன பண்ணணும், வாசிங்க 16ஆம் அதிகாரம் பிற்பகுதி 41:16 பிற்பகுதியில் நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆமென் பயம் கலக்கலாம் போய் ஆண்டவரை குறித்து நினைத்து என் ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து என்ன பண்ணுவோம், பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்போம். எப்போ நம்முடைய ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்கப்ப நமக்குள்ளே எப்படி ஒரு என்ன வரும், ஒரு பெரிய கெத்தே வந்துடும். என் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, என் கையை பிடிச்சிட்டு இருக்காரு, அவர் என் கூட இருக்கிறாரு என்று சொல்லி நமக்குள்ளே என்ன வரும், ஒரு பெரிய மேன்மை பாராட்டல் வந்துடும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள். ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நினச்சி மேன்மை பாராட்டுறீங்க? என் ஆண்டவர் என் கையை பிடிச்சிட்டு என் கூட நிற்கிறாரு, எனக்கு துணையாக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து ஆமென் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்ட ஆமென் ஹல்லேலூயா கடவோம். ஆமென் சொல்லாமா? ஆமென். தெரிந்து கொண்டார். ஆமென் ஹல்லேலூயா. ஆகவே பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். அவரே தேவனாக இருந்து நம்மளை பலப்படுத்தி சகாயம் பண்ணுறாரு. 2வதாக நமக்கு துணை நிற்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம பூச்சி தான், நம்ம சின்ன கூட்டம் தான்.
ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய, நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே மகிழ்ந்து ஆமேன் அவருக்குள்ளே மேன்மை பாராட்டுகிறவராக நாம் இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு நாள் மறந்து விடாதீங்க, ஆண்டவர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு, அவர் என்னை மறக்க மாட்டார். ஆமேன் அவர் என்ன ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு நாள் அவர் என்ன பண்ணுவதில்லை, ஆமேன் என்னை விட்டு போவதில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஆமேன். அந்த 15வது வசனத்தை 16வது வசனத்தை நீங்கள் அதிகமாக தியானிங்க. நான் ஒரு பூச்சி, ஆனால் என்னை கொண்டு இவ்வளோ பெரிய காரியங்களை செய்வா, ஏன் மூலமாக இவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய முடியுமா என்பதை விசுவாசிங்க. ஆண்டவர் துணையில் இருக்கும்பொழுது இவைகள் எல்லாம் சாத்தியம். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 3வதாக ஆமேன் நாம் வாசிக்கலாம். 17வது வசனத்தை வாசிங்க. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா ஆமென். 3வதாக யாக்கோபின் தேவனை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற, நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனத்தை ஆமென் அவர் கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. முதல்ல சொல்லுங்க, முதல்ல என்ன பண்ணாரு? முதல்ல என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 2வதா துணை நிற்கிறார் என்று பார்த்தோம். 3வதாக யாக்கோபின் தேவனை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனத்தை அவர் கைவிடாது இருக்கிறவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். என்ன சூழ்நிலை? ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த இடத்துல வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டிருக்கிறாங்க, சிறுமையானவங்க, எளிமையானவங்க. தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, கிட்டத்தட்ட அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்றாரு, ஒரு தாகத்தால் வறண்டு இருக்கிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், ஒரு தவிப்பின் நிலைமை. ஆகாரை பார்க்குறோமே, நம்ம என்ன பண்ணுறாங்க, பிள்ளையை தூக்கிட்டு போகும் பொழுது பாதி வழியில் அவங்களுக்கு என்ன இல்லாமல் போயிடுச்சு, தண்ணி இல்லை, கிட்டத்தட்ட சாவக்கூடிய ஒரு நிலைமை. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு டெட் எண்டு. ஹல்லேலூயா. ஒரு கடைசி நேரம் வந்துருச்சு, முடிய போகிற நேரம் வந்துருச்சு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்மை கைவிடாத ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது முடிந்து விட்டது போல, ஆமென் ஹல்லேலூயா, இனி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபின் தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்போன்னு சொன்னால் அவர் நம்மை கைவிடாது இருப்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். தாகத்தால் வரலும் போது, ஆமென் ஹல்லேலூயா, தேடி விசுவாசித்து ஆமென் ஜெபித்து ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சோர்ந்து போய் தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென் மறந்துட்டாரு, கைவிட்டார் நினைக்க வேண்டாம். ஆமென் அவர் ஒரு நாளும் கைவிடாது இருப்பார். ஹல்லேலூயா. பிடிக்கிறது ஒரு ஆக்ஷன்னா, விடுறதும் சொல்லுங்க, எத்தனை பேர் நம்மளை கைவிட்டிருப்பாங்க? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு அதை யோசிச்சால் தெரியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பிடிக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, ஆமென் உன்னை விடாமலும் இருப்பேன்றார். ஹல்லேலூயா. அநேகர் வழியில் விட்டுட்டு போவாங்க, அநேகர் பாதியில் விட்டுட்டு போவாங்க. என் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாது இருக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென் நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். பிடிச்ச கரத்தை ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணவே மாட்டார், விடவே மாட்டார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், முடிவில் இருந்தாலும். ஆமென். அந்த இடத்துல பார்க்குறோம் ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார். கைவிடாத தேவன் என்ன செய்கிறார்னா, சூழ்நிலைகளே தலைகீழாக மாற்றிடுறாரு. ஹல்லேலூயா. ஆமென். சூழ்நிலை வறட்சி, சூழ்நிலை தண்ணி இல்லாத சூழ்நிலை, தவிக்கிற சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் ஆமென் 18வது வசனத்தை வாசிப்பீங்க, 18-19 வாசிங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஃபர்ஸ்ட் சூழ்நிலை என்னது? ஆமென் வனாந்திரம், ஆமென் வறட்சி, தண்ணி இல்லை, ஆமென் ஹல்லேலூயா திகைப்பு, நாவு வறண்டு போயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடாது இருப்பார் என்று சொன்னால், கடைசி வரைக்கும் நம்மை கைவிடாமல் இருக்கிற ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலை எப்படி மாத்துறாரு? ஆமென் ஹல்லேலூயா. உயர்ந்த மேடுன்னு சொல்லும்போது பார்க்க மலை மாதிரி தான் இருக்குது, பார்க்க மலையாக இருக்குது, பாறையாக இருக்குது. ஆனால் மோசே இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கோல் அடித்து அந்த பாறையை அடித்த உடனே என்ன வருது? தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உயர்ந்த மேடுகளில் இருந்த ஆறுகளையும் பள்ளத்தாக்கில் நடுவே ஊற்றுகளையும்
நான் என்ன பண்ணுவேன்? திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமா மாற்றுவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் நம்ம அநேக நேரத்தில் சூழ்நிலை முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நமக்கான சாத்தியங்கள் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி அநேக நேரத்தில் நம்மளே ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்போம், நம்மளே மறந்துருப்போம். ஆனால் இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபின் தேவன் மேலே நம்பிக்கையாக வச்சுருப்போன்னு சொன்னால் அவர் நம்மை கடைசி வரைக்கும் கைவிடவே மாட்டார். நம்முடைய சூழ்நிலைகளை ஆமென் மாற்ற வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, வனாந்திரத்தை ஆமென் ஹல்லேலூயா தண்ணீர் தடாகமாக, ஆமென் ஹல்லேலூயா வறண்ட பூமியை நீர்க்கேணிகளாக மாற்றுகிறார். ஆமென், வனாந்திரத்தில் இன்னும் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவு மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியில் ஆமென் ஹல்லேலூயா விருட்சங்களை ஆண்டவர் ஹல்லேலூயா உண்டு பண்ணுவேன்னு சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், உங்களுக்கெல்லாம் கரமே இல்லையா? இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன மண்டையை கூட்டிகிட்டு பார்த்துறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். ஆண்டவர் கைவிடாதவர். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், கையை பிடிச்சி சொல்லுங்கள். கை கொடுக்காதீங்க, அது கை கொடுக்கறது. கையை பிடிங்க, கையை எப்படி பிடிப்போம்? பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்கள், என் ஆண்டவர் கைவிடாதவர். ஆமாம், கை கொடுத்துட்ருக்குறீங்க. கையை பிடிக்கிறதுனா இங்கே பிடிப்பாங்க, இப்படி பிடிப்பாங்க, இப்படி மேலே பிடிப்பாங்க. ஹல்லேலூயா, வித்தியாசமாக பிடிப்பாங்க. கையை பிடிச்சி என் ஆண்டவர் கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன எதிராக இருந்தாலும், எவ்வளவு மோசமாக இருந்தாலும், ஆமென் ஹல்லேலூயா, முடிந்து போனதாக இருந்தாலும் என் ஆண்டவர் கைவிடாதவர். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த தேவன் மேலே தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்பிக்கையாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம் பாக்கியவான்கள். ஆமென் ஹல்லேலூயா. இந்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டவர். அவன் அவர் தேவன் என்பதை மறந்துடாதீங்க. அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்துடாதீங்க. அதை மறக்கும் பொழுது தான் பயம், அது மறக்கும் பொழுது தான் கவலை, திகைப்பு என்று பார்க்குறோம். ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை நினைக்கும் பொழுது என்ன வரும்? மகிழ்ச்சி வரும், மேன்மை பாராட்டல். மறக்கும் பொழுது என்ன வரும்? துன்பம் வரும், பயம் வரும், கலக்கம் வரும். அதை நினைக்கும் பொழுது என்ன வரும்? மகிழ்ச்சி வரும், மேன்மை பாராட்டல் வரும். ஹல்லேலூயா சொல்லாமா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது எதிராக இருக்கிற எதிர்த்து வந்துட்டு இருக்க வழக்காழி என்ன சொல்கிறது, எதிர்த்து வந்துட்டு இருக்க அந்த மற்ற தீவுகள் இவைகள்லாம் எல்லாம் என்ன பண்ணுது? இப்போ இந்த ஆண்டவர் இவங்களுக்கு சொன்னதை, இந்த ஆண்டவர் இவர்களுக்கு செய்கிறத பார்த்து 20வது வசனத்தில் ஆமென் ஹல்லேலூயா வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. எதிர்த்து வந்தவர்கள் ஆமென் ஹல்லேலூயா எல்லாரும் ஆமென், கர்த்தருடைய கரம் இவங்க கூட இருக்குது. கர்த்தர் இவங்க கரம் பிடிச்சிருக்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் இவங்களுடைய இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றினது கர்த்தர். ஆமென் என்று சொல்லி ஆமென் அவர் அதை படைத்தார் என்றும் அறிந்து ஆமென் என்ன பண்ணுவாங்களாம்? யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்களாம். ஹல்லேலூயா. அதில் பார்க்குறாங்க, அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க? உணர்றாங்க. என்னடா இவங்களுக்கு இப்படி இவ்வளோ மாற்றம், இவ்வளவு மேன்மை, இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளோ அனுகூலன்றது உணர்ந்து ஆமென் அதை சிந்திக்கும் பொழுது இவங்களுடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இவங்களுக்கு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதை சிந்தித்து அதை அறிகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டவர். ஆமென் ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணை நிற்கிறவர், அவர் நம்மை கைவிடாதவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாகவே நாம் பாக்கியவானாக இருப்போம், நிச்சயமாகவே பாக்கியவதிகளாக இருப்போம். இருக்கிற கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் ரிமைண்ட் பண்ணுறார் இந்த காலவேளையில், நான் உன் தேவன். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் யாக்கோபுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, நான் ஆபிரகாமுக்கு மாத்திரம் தேவன் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா, நான் உன் தேவன். ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பலப்படுத்துகிறவர், அவர் சகாயம் பண்ணுகிறவர், அவர் நீதியின் கரத்தினால் நம்ம தாங்குகிறவர். ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திர. ஆமென். வழக்காடுகிறவர்களை குறித்து, போராடுகிறவர்களை குறித்து, ஆமென் ஹல்லேலூயா எதிர்க்கிறவர்களை குறித்து, எரிச்சல் அடைகிறவர்களை குறித்து சோர்ந்து போகாதே. ஆமென், நான் உன் தேவன். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அர்ப்பணிக்கலாமா? ஆமென். வாய்களை திறந்து சொல்லலாமா? ஆமென் ஸ்தோத்திரம். நான் பயப்படுவது இல்லை, ஏனென்றால் நீங்கள் என்னை தெரிந்து கொண்டு
என் கூடவே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். தேவனை மறக்கும் பொழுதுதான் கலக்கம். தேவனை ஆமென் மறக்கும் பொழுதுதான் அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய செயலை மறந்த பொழுதுதான் துக்கம், ஆமென், பயம் வருகிறது. இந்த காலை வேளையில என் தேவன் ஆமென் எரிச்சல் அடைகிறவர்களை ஆமென் வெட்கி ஆமென் வழக்காடுகளை இல்பொருளாக்குகிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். போராடுகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி, நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் நன்றியோடு என்னை தெரிந்து கொண்டதுக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு யாக்கோவை போல இருந்த என்னை உம்முடைய தாசனா, உம்முடைய ஆமென், ஹல்லேலூயா, உமக்கு சர்வன்ட்டா எங்களை மாற்றி இருக்கிறீங்களே. ஆமென். எங்களுக்கு நீங்க தான் சொத்து, எங்களுக்கு நீங்க தான் சுதந்திரம். அடிமைக்கு தன்னுடைய எஜமான் மட்டும்தான் சுதந்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு நீங்க தான் எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் நான் ஒரு பூச்சி, நான் ஒரு சின்ன கூட்டம், எனக்கு ஆமென், ஹல்லேலூயா, நான் ரொம்ப சிறியவன். ஆமென், ஹல்லேலூயா, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு நான் அற்பமானவன். ஆமென், ஹல்லேலூயா, திறமையற்றவன் என்று சொல்லி சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் நமக்கு துணை நிற்கும் பொழுது கையை பிடிச்சு சொல்லுவாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ சின்ன பூச்சி தான், நீ சின்ன கூட்டம் தான், ஆனா நீ மலைகளை மிதித்து குண்டுகளை தகதுபடி ஆக்கக்கூடிய ஆமென் பராக்கிரமத்தை, வல்லமை நான் உனக்கு தருவேன், உன்னை அப்படியா மாற்றுவேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுறீங்க? அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தருக்குள்ள, பரிசுத்தருக்குள்ள மகிழ்ந்து மேன்மை பாராட்டுவோம். காரணம், அவர் நமக்கு துணை நிற்கிறார். கையை பிடிச்சிருக்கிறாரு. கையை பிடிச்சவர் கடைசி வரைக்கும் கைவிடவே மாட்டாரு. எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டாரு. யார் கைவிட்டாலும் கைவிடவே மாட்டாத தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்ற வல்லமை உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நேர் எதிர்மறையாய் மாற்றுவார். ஆமென். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, சிறுமைப்பட்ட வருஷங்களுக்கு ஆமென் ஈடாய் சரியாய் மகள பண்ணுகிற கர்த்தர் அவர். அவர் மேல நம்பிக்கை வைங்க. அவரை நான் தெய்வமா கொண்டிருக்கேன்றதுல பெருமைப்படுங்க, சந்தோஷப்படுங்க. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. இன்னும் குரலை உயர்த்தி சொல்லுங்க. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் என்னை தாங்கியதற்கு தயவுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை. மாறாமலே உடனிருப்பி, விலகாமலே துணை இருப்பி. சொல்லுங்க, மாறாமலே, மாறாமலே துணை உடனிருப்பி, விலகாமலே நடத்தி செல்வி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் சத்தமா எடுத்து சொல்லுங்க. ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்கிறீங்க அவர் மேல? அவரை தான் நம்பிக்கையா கொண்டிருக்கிறேன்னு
ஆமென். ஹல்லேலூயா. சொல்றவங்க சோர்ந்து போக மாட்டாங்க, பயந்திருக்க மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முடங்க மாட்டாங்க. ஆமென். அமைதலா இருக்க மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்திரிச்சு போரடிக்கிறவர்களாக, எந்திரிச்சு மதில மிதிக்கிறவர்களாக, நொறுக்கி போடுகிறவர்களாக, குண்டுகளை தகடு பொடியாக்குகிறவர்களாக இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமா கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மாற்றி, ஆமென், ஹல்லேலூயா, மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஹல்லேலூயா. எதிர்க்கிறவர்கள் அறிவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வழக்காடுகிறவர்கள் அறிவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருகில் உள்ளவர்கள், ஆமென், ஹல்லேலூயா, தாழ்வில் இருந்ததை, தவிப்பில் இருந்ததை அறிந்தவர்கள், ஆமென், கர்த்தர் நீரூற்றாய் மாற்றினதை, செழிப்பாய் மாற்றினதையும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறியும்படி செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. உம்மையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. உம்மை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த காலவேளை அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாளும் எங்கள் தேவன் யார் என்பதை, ஆமென், அவர் என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதபடிக்கு, ஆமென், நான் அடிக்கடியாக சொல்லணும், நீர் என் தேவன், நீர் என் தேவன், நீர் என் தேவன், நீர் என் தேவன் என்று சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஆமென், அந்த தேவனுடைய பராக்கிரமத்தையும் மகத்துவத்தையும் எண்ணி ஜெயமுள்ளவர்களாய், அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போம். பாக்கியவான்களாய் மாக்கியவதிகளாய் கர்த்தர் ஏற்படுத்துவார். சகல கணமும், ஆமென், துதியும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கூட இருந்து வழி நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்ததுக்காக நன்றி. உமக்கே சகல கணமும் துதியும் ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த, ஆமென், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அனுகூல துணையும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே, துதி கனமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாம், ஓ எல்லாவுமே, துதி கனமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் பெரியவர். ஆமென். God bless.